ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொடனே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க. அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு, அதில் மாற்று கருத்தில் இத்தனை வருஷம் உழைப்பு தான். ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிகச்சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒன்று, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வராமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலியமாக வரத்தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மிகவும் கவனமாக, ஆத்மார்த்தமாக, ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்னதான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும், இப்போ இவர் என் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது. ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 2000 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும். அப்போ இவர் நான் முழுமையாக என்னோட கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு சில பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நான் சொல்ல விரும்பல, கேஷுவலா பேசுறாங்க, என்ன பேசுறேனே தெரியாம சில பல கெட்ட வார்த்தைகளே வருது. அதெல்லாம் ரொம்ப கவனமா கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் ஆட்சியை பிடிக்க போறேன்ட்டு வரார். அது பிடிக்கட்டும், சிஎம் ஆகட்டும், சந்தோஷப்படுறேன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நல்லா இருந்தாருன்னா எல்லாரும் நல்லா இருக்க போற. அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வருடத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அரசியல் என்பது விளையாட்டு இல்லை, வரவங்க போகிறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை. நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் வரப்போறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள். அப்போ ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு 1 லட்சம் பேர் உட்காந்து அழுகிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா 1 லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா,